நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சனில் சூப்பரான அருமையான உணவு தாங்க. இந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு உணவு. எல்லா வயதினரும் சாப்பிடக்கூடியவங்க, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, வெயிட் லாஸ் பண்ணணும், சின்ன குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு உணவு தாங்க. நம்ம சேனலில் கங்கை ஹெர்பல் கிச்சனில் வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு பதிவும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். மூக்கரட்டை கீரை. மூக்கரட்டை கீரை சூப்பரான அருமையான ஒரு மருந்துங்க. அதாவது இப்படி சாப்பிட்லாமா அப்படி சாப்பிட்லாமா நிறைய பேர் டவுட் இருக்குது. வேணுன்றவங்க நம்ம சேனலை போய் பாருங்கள். ஏன்னா நான் போட்டிருக்கேன் மூக்கரட்டை கீரை. நான் சித்த மருத்துவர் அவர்களே விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் மூக்கரட்டையோட பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம உடலை புதுப்பிக்குங்க. ஓகேங்களா? அவ்வளோ நல்லதுங்க. அதாவது கல்லீரல் போயிடுது, கிட்னி போயிடுது அப்படின்றவங்க ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும்போது அதை நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம் உணவாக. இல்லைனா கஷாயம் போட்டு சாப்பிட்லாம், சூப்பு போட்டு சாப்பிட்லாம், கூட்டு போட்டு சாப்பிட்லாம், அதை தேங்காய் போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். அந்த கீரை கொஞ்சம் வேக நேரம் எடுக்கும், அவ்வளோதான். இது எல்லாமே வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். நான் சூப்பு பண்ணி குடிங்களேன். எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா டக்குன்னு சூப்பு பண்ணிக்கோங்க. ஈஸியாக இருக்கும். சூப்பு பண்ணணும்னா 2 மெத்தடில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது ஷார்ட்ஸில் போடுறேன் நான். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ கடைன்னு சொல்லிடுறேன். மூக்கரட்டை கீரையில் மண் இருக்கும். ஏன்னா தரையில் அது கொடி மாதிரி படுறதுனால அதில் மண் நிறைய இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரு 4-5 முறை நல்லா அலம்பிட்டு அப்புறமா ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் போட்டு நல்லா அலம்பிட்டு கொஞ்சம் உப்பு கல் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியல, வயதானவங்களாக இருக்கிறீங்க, நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் இருக்கோம், எங்கள் குழந்தைங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கும்பொழுது அவங்கள என்ன பண்ணலாம்னா அந்த மூக்கரட்டை கீரையை அப்படியே எடுத்து குக்கரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கோங்க, 2 பூண்டு பல்லு போட்டுக்கோங்க, 2 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்படியே மூடி 2 விசில் விட்டு வேணும்னா மத்தால கடைஞ்சி அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். இல்லை வேணாம், ரொம்ப வயதானவங்களாக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும், அது சின்ன பசங்க அதை எடுத்து போட்டுருவாங்க அப்படின்னும்போது ஒரு மத்தால் நல்லா கடைஞ்சிட்டு வடிகட்டி அரை உப்பு போட்டு சாப்பிட்லாம். ஃபஸ்ட் ஆப்ஷன். 2வது, இல்லைங்க நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட போகிறேன்னா நம்ம சூப் இப்போ பார்த்தீங்களா, நம்ம வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு, ஒரு தக்காளி குழி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மூக்கரட்டை கீரையை போட்டுட்டு கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு மஞ்சள் பொடி போட்டு மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்து கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வடிகட்டாலும் விட்டலாம். மிளகுத்தூள் போட்டு சாப்பிடலாம். உப்பு திட்டமாக போடுங்க, கக்கிற அளவுக்கு போடாதீங்க. பத்தலைனா சூப் போடும்போது சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம சமையலுக்கு போயிடலாமா? இன்றைக்கி சிறுதானியத்தில் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க. குதிரைவாளி எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. குதிரைவாளி, சாமை, திணை நம்ம வீடியோவில் பாருங்களேன், நிறைய போட்டிருப்பேன். இப்போ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வறுத்துருங்க. அதாவது இப்படி தொட்டால் கொதிக்கணும், கை விட்டுறணும், அந்த அளவுக்கு வறுத்து ஆற வச்சு எடுத்து கண்டெய்னரில் போட்டுக்கோங்க. நம்மளோட புதிய சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, அதனால தான் இவ்வளோ தெளிவாக நான் சொல்கிறேன். வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 1 கப்பு எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கூட ரொம்ப தேவையில்லை. கடுகு, ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நான் சேர்க்கலை, நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த முளைக்கட்டின பாசி பயிறு போட்டிருக்கிறதுனால நான் அதை சேர்க்கலை, அவாய்ட் பண்ணிட்டேன். சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம், காரத்துக்கு பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு திட்டமாக போடுங்க. பத்தலைனா தண்ணி கொதிக்கும் போது வாயில் விட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா தளன்னு கொதிக்கும் போது நம்ம வறுத்துட்டு இந்த ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த சிறுதானியத்தை, அதை நல்லா ஒரு 7-8 முறை நல்லா அலம்பி வடிகட்டிங்க. ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிக்கோங்க. ஏன்னா சிறுதானியம் கழுவும் போது அப்படியே கீழே போயிடும். அதனால தான் நம்ம வீடியோவில் கரெக்டாக சொல்லியிருப்பேன், தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க. தண்ணி தளன்னு கொதிக்கும் பொழுது இந்த அரிசியை போட்டு கிளறி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணேன்னா வெங்காயம் வதக்கும் போதே இந்த பாசிப்பயிறு, முளைக்கட்டின பயிரை போட்டு வதக்கிட்டேன். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. வேணும்னா நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம். அந்த வெங்காயம் வதங்கினோடனே காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முளைக்கட்டின பாசிப்பயிறு சேர்த்துருக்கேன். போட்டுட்டு கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே சிம்மில் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2-3 தடவை கிளறினீங்கன்னா அருமையாக வெந்துருங்க. சிறுதானியத்தில் சூப்பராக செய்யலாங்க. உப்புமா, கிச்சடி, பொங்கல் எல்லாமே நம்ம வீடியோவில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள். வெங்காயம் விலை ரொம்ப மலிவாக தான் இருக்குது. 20 இல்லை 25 அப்படி இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா உருளைக்கிழங்கு ஒன்று போட்டிருக்கேன். அதுவும் 3/4 வேக்காடு, நல்லா தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிடுங்க. 3/4 வேக்காடு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு அதில் கட் பண்ணி போட்டுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த 4 மிளகா போட்டேன் பார்த்தீங்களா, 2 அரிஞ்சு, அதை கொஞ்சமாக வதங்கின உடனே தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் வெங்காயம் சேர்த்துட்டு அந்த தட்டில் பச்சை மிளகாய் அப்படியே வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து கொஞ்சம் வதக்கிட்ட பிற்பாடு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மிளகாயை எடுத்துகிட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு, இதுக்கு தக்காளி தேவை கிடையாது,
கொஞ்சம் வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்ட பிறகு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆனால் நான் பூரி இன்றைக்கி போட போகிறதுனால இதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் பூரி சப்பாத்திக்கு. அதனால நான் தண்ணி ரொம்ப விடலை. ஓகேங்களா, கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு கொதி விடுங்க. விட்ட உடனே நம்ம வதக்கின மிளகாய், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதில் சேர்த்துருங்க. ஏன்னா ஒரு மாதிரி அந்த மிளகாவோட அந்த ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்கும் கிரேவி, அதனால நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ண பிறகு நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்றைக்கி வெந்தயக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால வெந்தயக்கீரை சேர்த்துருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் வெந்தயக்கீரை கிடைக்கும் போது ரொம்ப சேர்த்துக்கோங்க. அதில் நல்ல ஃபைபர் இருக்குங்க, ஒமேகா 3 இருக்குது. அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இருந்தாலும். நம்ம வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். வெந்தயக்கீரையில் எல்லாம் சப்பாத்தி பண்ணியிருப்பேன், வத்தக்குழம்பு பண்ணியிருப்பேன், கூட்டு இருக்கான்னு நான் தெரியல. நீங்கள் வெந்தயக்கீரையில் சூப்பும் பண்ணிக்கலாம். எல்லா கீரையும் பண்ணுற பாரு அதேமாதிரி சூப்பு தான். நான் உங்களுக்கு வேணால் நான் ஈவினிங் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போடுறேன். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். வெந்தயக்கீரை கிடைக்கும் போது நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கத்தூரி மேத்தி பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் கடையிலேருந்து வாங்காமல் நீங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதாவது கடன்னு வேலையை முடிச்சுட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லாதீங்க. அதாவது மைண்டு ரிலாக்ஸேஷனுக்கா இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு, சமையல் பிடிக்கும்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதில் நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதாவது வாழ்க்கை அப்படி தான், அவங்கவுங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. யாருக்காகவும் வர முடியாது இப்போ இருக்கிற சூழ்நிலையில். அதனால் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை பண்ணிக்கோங்க. டிப்ரெஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் நான் சொல்கிறேன். வேணுன்றவங்க இந்த கருத்தை எடுத்துக்கோங்க, வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது நீர்மோர், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக ஜீரகம் வச்சு அரைச்சி வடிகட்டி ஊற்றிருக்கேன். இதில் வேணும்னா நீங்கள் தாளிப்பு போட்டுக்கலாம், பெருங்காயம் போட்டுக்கலாம். ஓகேங்களா, நான் இனிமேல் தான் போட போகிறேன். இன்றைக்கி பூரி கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம வீடியோஸில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும், எப்போயாவது ஒரு நாளைக்கு தான் கேட்பாங்க. அதனால் இன்றைக்கி பூரி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதாங்க என்னைய சமையல். இதை மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட பதிவை பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது சிறுதானியம் ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்க பாருங்கள். ஓகேங்களா, இதோட கூட வேணும்னா நீங்கள் 2 முட்டை எடுத்துக்கலாம். அதாவது 40க்கு மேலே இருக்கீங்க, சின்ன பசங்க, பிபி இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்றவங்க 2 முட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோட சேனலில் பண்ணுங்கள். ஆனால் எல்லாத்தை விட சிறந்தது நீர்மோர். ஓகேங்களா, நீர்மோர் எல்லாரும் சாப்பிட்லாம். சளி தொல்லை, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் அவங்கவுங்க மருத்துவர்கள் ஆலோசனை பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் உடம்பு எப்படி ஏற்றுக்குமா ஏற்றுக்காதான்றது அவங்கவுங்களுக்கு தெரியும். அதை பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி சாப்பிடுங்க. ஓகேங்களா, நான் வழக்கம் போல் சொல்கிறது தான். கொய்யாப்பழம், மாதுளம்பழம், பப்பையா டயபெட்டிக் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க சாப்பிட்லாம். சாத்துக்குடி சாப்பிட்லாம். இல்லைனா நீர்மோர். எதுவுமே இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கிற பெஸ்ட்டான ஆப்ஷன் நீர்மோர். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவை சொல்லுங்கள். அதாவது விலை உயர்ந்ததை தான் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்க முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. விலை மலிவானதிலே நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோட சேனலில் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.